டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் ஆனைமலைஸ் டொயோட்டாவில் இப்போது டெஸ்ட் டிரைவ் செய்யுங்கள். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து, எல்லோருக்கும் பிடித்த படம் நெஞ்சில் ஓர் ஆலயம், பேச்சாளர்களுக்கே பிடித்த இடம் அதுதான் ராஜபாளையம் என்று அமர்ந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு கோதை ஈவென்ட்ஸ் சார்பாக புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியான விஷயத்துல வந்துட்டே இருக்கேன். நடுவர்களே, ஒரு அழகான நடுவர், அற்புதமான நடுவர், ஆஜானுபாக நடுவர், அழகான நடுவர், எங்களுக்கே தீர்ப்பு சொல்ல வீட்டிலேயே தீர்ப்பை எழுதிக்கூடிய நடுவர். அப்படி ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. நாளிதழில் இடம் பிடித்து நாள்தோறும் தடம் பதித்து நல்லோர் இதயங்களை வடம் பிடித்து எடுக்கக்கூடிய அற்புதமான நடுவர் பெருந்தகைக்கு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து நீங்க எல்லாரும் பாராட்டி தான் ஆகணும். உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு சார். நீங்க வாக்கப்பட்ட ஊரு திருச்சி, எங்க வீட்டுக்காரர் வாக்கப்பட்ட ஊரும் திருச்சி. பாதிக்கப்பட்டவர் 2 பேரு. நீங்க பிறந்த ஊரு ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாலும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்து கண்ணனை காதலித்து ரங்கநாதரை கரம் பிடித்தார். அதை போர்தான் நம் நடுவர் அவர்களும் ஸ்ரீவில்லிபுத்தூரில பிறந்து தமிழை காதலித்து நம்ம ஸ்ரீரங்கத்திலேயே வந்து வாக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு சார். நீங்க மஞ்சுநாதன் வாக் அவுட் பண்ணிட்டார். நடுவர் என்ன பார்த்தாலே மஞ்சுநாதன் கொஞ்சம் கை கால் நடுங்கதான் செய்யும். வந்ததுல இருந்து பாக்குறேன், அருண் வந்து 1000 விஷயங்களை சொன்னாரு. அந்த அருணுக்கு ஒரே ஒரு பதில் சொல்றேன். மீம்ஸா பதறி டீம்ஸா பேச வந்திருக்கிறது அந்த 3 பேரும் தான். நடுவர் அவர்களே, நம்ம பையன் சொன்னாப்ல அரக்கோணத்துல இருந்து, தம்பி கல்யாணம் ஆயிருச்சா? அப்பா தம்பி கல்யாணம் ஆயிருச்சா? எப்படி ஆகும்? வெறும் பொய்யா சொன்னா எப்படி கல்யாணம் ஆகும் நான் கேக்குறேன். ஒரு பெரிய மனுஷியா, சபையிலேயே வயசுல மூத்தவங்களா, ஐயா கொஞ்சம் நல்ல வார்த்தை நாள் சொல்லாம. எனக்கு 2026 ஆகஸ்ட் மாசம் வந்தா 31 வயசு. சரி, இப்ப எல்லாரும் தெரிஞ்சிருச்சுல, பெண்கள் உண்மையை மட்டும்தான் பேசுவார்கள்னு யாருக்கு குழப்பம் இல்ல. இதுக்கு பிரத்யக்ஷ சாட்சி அன்னலட்சுமி. அதுலயும் சிவப்பா இருக்க பொண்ணுங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு மக்களுடைய கைதடலே சாட்சி. ஆமா, ஏன்னா பேரன் லவ்லிக்கார அவ்வளவு வேலை பார்த்திருக்கான். 1.25 இன்ச்சு. நடுவர் அவர்களே, குடும்பத்தினுடைய பிக் பாஸ் யாரு, கணவனா மனைவியா, நல்ல கேள்வியை கேட்டிருக்காங்க. ஏன் தெரியுங்களா? பேச்சாளர்களுக்கே நல்ல பாதையை காண்பிக்கக்கூடிய கோதை ஈவென்ட்ஸ் நிரூபிச்சிருக்காங்க. பாத்தீங்களா? அவருடைய மனைவி பெயர் சாந்தி. என்னதான் நீங்க இளமையில இருக்கும்போது கவிதா, அண்ணே உங்க மனைவி பேர் சொல்லல, ராஜபாலனாலே கவிதான்னு வந்துருதுங்க தன்னறியாமலே. என்னதான் கவிதா அனிதா சுனிதான்னு காதலிச்சாலும் கடைசியில எல்லா ஆண்களும் போய் அடையிறது சாந்தியதாயே அடையணும். எங்க கார்த்தி சாருக்கு இப்பயே கொடுத்து வச்சிருக்காரு, ஆரம்பத்திலே சாந்தி அடைஞ்சிட்டார். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில மனைவி தாங்க பிக் பாஸ். ஏன் தெரியுங்களா? அடுக்கு மாடியில ஏறதுக்கு தேவை லிஃப்ட். அன்னலட்சுமி மாதிரி மனைவி அமைறது எவ்வளவு பெரிய கிஃப்ட் சார். அது அவர்ல சொல்லணும். என்ன அதை நீங்களே சொல்லிட்டா என்ன கருத்து? அவர்ல சொல்லணும். நடுவர் அவர்களே, தலையில ஒண்ணுமே இல்லன்னா கிளார் அடிக்கும், லைஃப்ல வைஃப் இல்லன்னா போர் அடிக்குங்கிறது எதிரணிக்கு தெரியாம போச்சு சார். பொதுவா பொண்ணுங்களை பார்த்தாலே கண்ணியம். என்ன மாதிரி மனைவி அமைறது எவ்வளவு பெரிய புண்ணியம். அஜோ ராமச்சந்திரா, பெண்கள் கை தட்டி காப்பாத்தி விடுங்கக்கா. நடுவர் அவர்களே, அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த புள்ள இங்கேயே இந்த பேச்சு பேசுதே, வீட்ல என்ன பேச்சு பேசு. அதனால தான் எங்க வீட்டுக்காரர் என்ன தங்க விடுறதே இல்ல வீட்ல. பட்டிமன்றம் இல்லாட்டி பரவாயில்ல போயிட்டு வாங்குறாரு, எங்கேயாவது போய் பேசிட்டு வா அப்படின்றாரா. நடுவர் அவர்களே, என் தம்பி வந்து பேசினாப்ல, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பொய் சொல்றீங்க, என்ன கல்யாணம்னா எம்மா பெரிய பொய் சொல்லுவேன். இப்போ பொய் சொல்றதுனால தான் இவ்வளவு பெரிய கண்ணாடியே போட்டிருக்கேன். காலைல எந்திரிக்கிறாராம், குளூர்ல போய் அதுவும் கையில எடுத்து நைட்டி மாதிரி கட்டிக்கிறாராம். அப்பா பாப்பா பாப்பா, உலக மகா பொய் சார். உண்மையிலேயே சொல்றேங்க, ஆண்கள் எல்லாரும் அந்த பையன் சொல்லும் போது கைத்தட்டி இருந்தாங்கன்னா அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். உண்மையிலேயே ராஜபாளையம் ஆண்கள் எப்போதுமே உண்மையை மட்டும்தான் நம்பி கைத்தட்டுவார்களுக்கு அந்த தம்பியோட பேச்சை சாட்சி சார். ஆண்களா வேலை செய்யறாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் வழி பிறக்காது. வீட்டை ஒட்டையடிச்சு பாத்திரத்தை விலைக்கு எங்களுக்கு இடுப்பு வலி பிறக்கும், தலைவலி பிறக்கும், உடம்பு வலி பிறக்கும். அதுதான் பெண்களுடைய வாழ்க்கையே சார். அவங்கள காட்டில அவங்கள வேலை பார்க்கறாங்க. எல்லா பெண்கள் நான் சொன்னதுக்கு அப்புறம் கேட்காமலே கைத்தட்டு வரும் பாருங்க சார். நாங்கெல்லாம் பெண்கள் கார்ல எந்திரிச்சு பாத்திரத்தை விலைக்கு, பல்ல விலைக்கு, வீட்டை குட்டி, வாச குட்டி, தண்ணி தெளிச்சு, கோலம் போட்டு, இட்லி தோசை சுட்டி வச்சு, சட்னி சாம்பார் வகை வகையா செஞ்சு வச்சு, புள்ளைக்கு ஊட்டி விட்டு புருஷனுக்கு கட்டி கொடுத்து புலம்புன்னு புலம்பி நாங்களும் வேலைக்கு கிளம்பி மத்தியான சாம்பார், கூட்டு, பொரியல், அவியல், ரசம் அத்தனையும் செஞ்சு வச்சு, மலை மாதிரி குமிஞ்சிருக்க துணியை பூரா அடிச்சு துவச்சு காய வச்சு மடிச்சு வச்சு, கல்யாண காது குத்து சடங்குன்னு அத்தனையும் அட்டன் பண்ணிட்டு வந்து சாயங்காலம் பிள்ளைய பள்ளிக்கூட்டத்துக்கு கூட்டு வந்து அதுக்கு யூனிஃபார்மை துவச்சு போட்டு டீ காஃபி ஸ்நாக்ஸ் அத்தனையும் செஞ்சு கொடுத்து, யூனிஃபார்மை கையோட கையா துவச்சு கொடுத்து, அதுக்கு வீட்டு பார்த்தை சொல்லி கொடுத்து, கொஞ்ச நேரம் 7:30 மணிக்கு உட்கார்ந்து சீரியல் பார்க்கலான்னு போனா எங்களை கட்டின
7:30 சரியா வீட்டுக்கு வரும். மாமா உங்களுக்கு இட்லியா தோசையா சட்னியா சாம்பார் வகை வகையா செஞ்சு போட்டு கையோட கையா பாத்திரத்தை விளக்கி வச்சு தூங்கலான்னு போய் கொஞ்சம் கதவை சாத்தலான்னு போனா என் வீட்டு நாய் லொலு லொலுன்னு குலைக்கும். அந்த நாய்க்கு கொஞ்சோடு பாலை ஊத்திட்டு அடுத்த நாள் காலைல பால்காரு பால் ஊத்துறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு பம்பரமாக வேலை செய்யக்கூடிய என் பெண் குல தெய்வங்கள் தான் குடும்பத்தின் பிக் பாஸ் என்பதற்கு இந்த ஊரோட கைத்தட்டலை சாட்சி சார். அவங்க எதுக்கு கைதட்டாங்க எனக்கு தான் தெரியும். அது எனக்கு மட்டும் தான் தெரியும். பாம்பின் கால் பாம்பரியும். அவருக்கு எப்பா கைதட்டிடுவோம், இல்லாட்டி அந்த அம்மா விடாது இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட போகுது. சொல்லும் போதே மூச்சு வாங்குதே சார். காலைல எஞ்சி வேலையை பாருங்க சார். இதுல வந்து பேசின 2 பேருமே சொன்ன ஒரே குற்றச்சாட்டு, பெண்கள் சமைக்கிறீங்களா? யார் தெரியுமா சிறந்த கணவன்? மனைவி தோசையை சுட்டு சுட்டு கொடுக்கும்போது தக்காளி சட்னி வைக்கலாம், குருமா வைக்கலாம், புதினா சட்னி இல்ல அப்படி நல்லா சொடக்கு போட்டு 12 டசன் தோசையை ஒன்னா வயிற்றுக்குள்ள அடிக்க கும்பகரண மாதிரி படுத்து தூங்குறவங்களாம் ஆண்கள் கிடையாது. நோ திஸ் பாயிண்ட் நடுவர்களே. நான் வந்து மஞ்சுநாதனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸப்ட் யூ. ஐயோ பாவம் அண்ணே. வகை வகையா சட்னியை தொட்டு சாப்பிட்டு 12 தோசையை உள்ள வயிற்றுக்குள்ள அனுப்பிச்சு கும்பகரண மாதிரி தூங்குறவங்களா கணவன் கிடையாது. யாரு மனைவி தோசையை சுடும் பொழுது எதுக்குடி சமையல் அறைக்கும் ஹாலுக்கும் அலையா அலைஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கும் எனக்கும் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா தோசையை ஹாட் பாக்ஸ்ல சுட்டு வந்து நீயும் எங்க கூட உட்கார்ந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும் எந்த கணவன் சொல்லுகிறாரோ அவர்தான் குடும்பத்தின் பிக் பாஸா இருக்க முடியும். இதுல தோசை கருகளா இருக்கு, வட்டமா இல்ல, சதுரமா இல்ல. யார் சொன்னது முதல்ல தோசை வட்டம்னு? பெரிய கொலம்பஸ். நாங்க வாத்து கொடுக்கறதா தோசை உலக உருண்டன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமா நடுவர்களே, குடும்பத்திலேயே உண்மையே சொல்றேன், நான் சமைக்கணும் பெண்கள் சமைக்கணும்னு சொல்றேன். அடுத்து வரக்கூடிய மஞ்சுநாதனுக்கு பதில் சொல்றேன். 2026ல இருந்து இனிமேல் தலையெழுத்து மாறட்டும் சார். ஏன் தெரியுங்களா? என்னங்க பாலிடிக்ஸ் பேசுறீங்க? ஒய் பிளட் சேம் பிளட் சார். ஓ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2026ல இனிமேல் தலைப்பு மாறட்டும், தலையெழுத்து பெண்களுக்கு மாறட்டும். பெண் பிள்ளைகள்னாலே சமைக்கணும் சமைக்கணும், பெண் பிள்ளைகளுக்கு சமையல் தான் வேலை என்று கற்றுத் தருவதை விட லோகேஷுக்கு சமையல் கற்றுத் தருவது எவ்வளவு நல்லது. பெண் பிள்ளைகள் சமையல் வேலை தான் செய்யணும்னு கற்றுத் தருவதை விட சமையலும் ஒரு வேலைதான் என்று சொல்லிக் கொடுங்கள். அதே மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கு சமையலையும் ஒரு வேலை, அதையும் கற்றுக் கொடுங்கள் என்று ஆண் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். நாங்க இல்லன்னு சொன்னா சமையல் கிடையாது, ஹோட்டல்ல போய் திங்கிறோம், எங்களுக்கு ஆண்களுக்கு சுகர் வருதா பிரஷர் வருதா? ஏன் வராது? எங்களை திட்டு திட்டு தீத்தா எங்களுக்கு உங்களுக்கே எல்லாமே வரும். எங்க குடும்பத்திலேயே மிகப்பெரிய கதாபாத்திரம் யார் தெரியுமா சார்? மேடம் எனக்கு இந்த மிஸ்டர் அன்னலட்சுமி சாருடைய பெயரை சொல்லுங்களேன். எனக்கு வந்து நான் வந்து அவரை வந்து நான் போற்றி வணங்கி அவர் நிற்கும் திசை நோக்கி தொழுது கண்ணீர் விட்டு அழுது கொஞ்சம் கதறி நெஞ்சம் பதறி, என்ன தலைவா யார் நீ, எந்த கோயிலையும் கிடைக்காத ஒரு சிற்பி நீ. சார் அவர் பிரகாஷ்னு எனக்கு எப்படி சார் என் வாயில சொல்றது சார்? நீங்க கேட்டதுனால நடுவர் கேட்டா பதில் சொல்லி ஆகணும். கேள்வி நாயகனே கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் பதில் சொன்னேன். அவர் பேர் பிரகாஷ்னு எப்படி சார் சொல்லாம இருக்க முடியும்? நான் வந்து அவரை நினைச்சு வியக்கேன். எங்க அத்தை கிட்டயே கேட்டேன் சார், ஏன் இத்தனை பேர் ஆண்களுக்கு இருக்கும்போது ஏன் பிரகாஷ்னு பேர் வச்சிங்கன்னு. இல்லம்மா ஜோசியர் சொன்னாரு, அறிவான அன்னலட்சுமின்னு ஒரு பொண்ணு மனைவியா அவனுக்கு கிடைப்பா, உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், அதனால தான் இப்பயே பேர் வைக்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மா பேர் வச்சிருக்காங்கன்னா அதுக்கும் மனைவி தானே சார் காரணம். தட்டுங்க. இதுல வேற தம்பி சொல்றாப்ல, கடன் வாங்கினா நாங்க தானே வாங்குறோம். கடன்காரனுக்கு கடன் தான் கொடுப்பாங்க. உண்மைதானே? அந்த வீணா போன கடன்காரன்னு சொல்லு இதனால தானா? பெண்களுக்கு நாங்க சொத்து வாங்கி தரோம் ஏன்? எதுவா இருந்தாலும் சேர்த்து 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 வைக்கிறது எங்க பெண்கள். அதனால நம்பிக்கையா எங்க பேர்ல சொத்து எழுதி தரீங்க. நீங்க அப்படியே சொத்து எழுதி தராட்டியும் எந்த பெண்களாவது இந்த கலியுகத்துல கூட எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு சம்பாரிச்சாலும் எவ்வளவு மேடை ஏறி பேசினாலும் கூட எந்த பெண்களாவது கணவனை ஒரு நாள் ஒரு நிமிஷம் கை நெட்டி மாமா உன் சொத்தை பூரா என் பேருக்கு எழுதி வைன்னு யாராவது கேட்டிருப்போமா? அவன் தான் தன்னாலே எழுதி வச்சிருவானே. நீங்க எழுதி வைக்காட்டுமே நாங்க கேட்க மாட்டோங்க. உங்களுக்கு தேவை பெண்கள் பேர்ல சொத்து வைக்கணும். நான் என் தங்கச்சி பேர்ல எழுதுறேன், நான் எங்க அக்கா பேர்ல எழுதுறேன், நான் எங்க அம்மா பேர்ல எழுதுறேன். விட்டுருவீங்களா? நாங்க கேட்க மாட்டோம் சார். ஏன் தெரியுங்களா? பாயசம் போட்டுருவீங்க. அதெல்லாம் இல்ல சார். நீங்க யார் பேருக்கு வேணாலும் சொத்து எழுதி வைங்க சார். நடுவர் அவர்களே, நாங்க சொத்து எழுதி கொடுங்கன்னு கேட்கவே மாட்டோம். ஏன் தெரியுங்களா? அந்த நிலையில்லா சொத்தை விட நிலையான சொத்தாக நினைக்கிறது என் கணவன் தானே நடுவர் அவர்களே. அப்புறம் எதுக்குங்க எங்களுக்கு சொத்து? அசையும் சொத்து. குடும்பத்திலேயே மிகப்பெரிய கதாபாத்திரம் யார் தெரியுங்களா? மனைவிங்கிற உறவு மட்டும்தாங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எல்லா நாளும் பாத்திரம் விளக்குவோம். ஜனவரி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி
பங்குன்னு எல்லா மாசமும் பாத்திரம் விளக்குவோம். எங்க நடுவர் சார் பாத்திரம் விளக்கின மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 12 மாசமும் பாத்திரம் விளக்குவோம். காய்ச்சல் வந்தாலும் பாத்திரம் விளக்குவோம். ஆஸ்பத்திரி போய் ஊசி போயிட்டு வந்தாலும் நாங்க பாத்திரத்தை விளக்குவோம். கல்யாணத்துக்கு போனாலும் பாத்திரத்தை விளக்குவோம். காது குத்துக்கு போனாலும் அந்த பாத்திரத்தை விளக்குவோம். எங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் பாத்திரத்தை விளக்குவோம். உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தாலும் பாத்திரத்தை விளக்குவோம். எங்க வாழ்க்கையோட ஜிங்கான ஒரே விஷயம் பாத்திரம் விளக்குற ஜிங்க் மட்டும்தான் சார். பாத்திரமாவது பளிச்சுன்னு இருக்கட்டும். நடுவர்களே, நீங்கள் நீதிபதியாக இருக்கிறீர்களா அல்லது நீதி பாதியாக இருக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். உண்மையை சொல்ல போனா நாங்க வந்து ஒழுங்கா வீட்டை நாங்க பராமரிக்கிறது இல்ல, அது பண்றது இல்ல, இது பண்றது இல்ல. தீபாவளி பொங்கல் ஆனா நாங்க பட்டு புடவை எடுத்து கட்டுறோம். நாங்க தெருவுல பிச்சை எடுக்கிறோம். அவரு கதையா சொல்றாரு. பெண்கள் எல்லாருமே நேரா தீபாவளி பொங்கலுக்கு புடவை எடுக்க போனா 2000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுப்போம், 3000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுக்கும். எதுக்காக சார்? 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்தா 2 கட்டப்பை இலவசம். அதனால கட்டத்துறைக்கு செலவு வைக்கிறீங்க. கட்டப்பை இல்லாத வீட்டுல போய் கேட்டு பாருங்க ஐயா. கட்டப்பை இல்லாதோட கஷ்டம் அப்பதாங்க தெரியும். இப்ப நமக்கு கோதை ஈவென்ட்ஸ் ராஜபாளையம் மண்ணில் வந்தோன்னே இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்தாங்களே, அந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு போறதுக்கு கட்டப்பை இல்லைன்னா நம்ம எல்லாரும் எவ்வளவு அவதிப்படுவோம். கட்டப்பைக்காக குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய என் குல பெண்களால் தான் சார் குடும்பமே நல்லா இருக்கு. வெறும் பேசுறது அத்தனையுமே பொய். அதுல அடுத்ததான் வந்து முதல்ல பேசின என் தம்பி தெரியாம கல்யாணம் ஆயிருச்சு. என் தம்பிக்கு ஒரு சொத்து கூட கிடையாது. ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இல்லாத உன்னை நம்பி ப்ராப்பர்ட்டியா நினைச்சு வந்த அந்த பொண்ணை பத்தி இவ்வளவு தூரம் பேசிட்டு போலாமா? பேசலாமா? நடுவர் அவர்களே, இப்போ ஒரு கடைக்கு பொருள் வாங்க போறீங்க. நடுவர் அவர்களே, உங்களை தான் கேட்கிறேன். நீங்க என்னை திரும்பியே பார்க்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சா நான் மேக்கப்பே போட்டிருக்க மாட்டேன். நான் வந்து பிரகாஷ் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். எங்க அண்ணன் பிரகாஷ் வந்து எப்படி திரும்பி பாரு, என்னங்க இந்த பக்கம் பாருங்க அப்படின்னா எப்படி திரும்பி பார்த்துருப்பாங்க. என் அன்பு தம்பி இப்படியே சொல்றாரு. ஸ்ரீபதி என்கின்ற அந்த பெண்ணுக்கு பக்கபலமாக இருந்தது அந்த கணவன் தானே. நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன் சார், நீங்க வாக்கப்பட்ட ஊர்ல இருந்து. எங்க திருச்சி கலெக்டர் பிரதீப் சார் பெட்ரோல் பங்க்ல இந்தியன் ஆயில்ல வெறும் 18,000 ரூபாய் சம்பளத்துக்காக வேலை பார்த்த அந்த ஆண்மகனை அந்த மனைவி நினைச்சாங்க, வெறும் 18,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு இந்த குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? நீங்க போய் கோச்சிங் சென்டர்ல போய் சேர்ந்து படிங்க, எத்தனை வருஷம் நீங்க படிச்சாலும் பரவாயில்ல, குடும்பத்தை நான் கட்டி காப்பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த கணவரை பிரதீப் சார போய் கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிச்சதுக்கு அப்புறம் எண்ணி 6 மாசத்துல கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிச்சு IAS தேர்வுல தேர்வாகி இன்னைக்கு மிக குறைந்த வயதிலேயே இன்னைக்கு திருச்சி கலெக்டரா பதவி சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா அந்த கலெக்டருக்கு பின்னாடி உட்கார்ந்தது கண்ணியமாக குடும்பம் நடத்திய அந்த பெண்மணிக்காக ஒரு கைத்தட்டு கொடுத்து நீங்க பாராட்டணுமா இல்லையா? 1000 விஷயங்கள் நீங்க சொல்லிட்டே போகலாம் சார். அடுத்ததா என் தம்பி வந்து சொன்னாப்ல, பொங்கல் ஆனா தேங்காய் உடைக்க சரியில்லை, அது உடைக்க சரியில்லை, இது உடைக்க சரியில்லை. தேங்காய் கூட உடைக்க தெரியாத ஒரு மாங்காய் மடையை கட்டி குடும்பம் நடத்துறமே. டோட்டல் ஃபேமிலி டேமேஜ். நாங்க எல்லா வேலையும் பார்ப்போம். இவர் உட்கார்ந்து ரிமோட்ல சிம்ரன் நடிச்சிருக்கா, நயன்தாரா நடிச்சிருக்கா, இன்னுமா நாங்க சிம்ரனை பார்த்துட்டு இருக்கிறோம். உட்கார்ந்து டிவில போடுற அத்தனையும் பார்த்து முடிச்சிடுறது. நாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு உட்கார்ந்து அப்பாடா அம்மாடா அப்படின்னா என்னத்தை பார்த்து நீ முடிச்ச? ஒரே ஒரு நாள் வேலையை செஞ்சு பாருங்களேன், அப்பதானே தெரியும் நாங்க பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் குடும்பத்துக்காக. நடுவர் அவர்களே, கொரோனான்னு ஒண்ணு வந்தது. என் தம்பி சொன்னாப்ல, எங்க பெண்களுக்கெல்லாம் கொரோனா வராது. ஏன் தெரியுங்களா? ஏற்கனவே பல வருஷமா கொரோனா கூட தான் குடும்பமே நடத்துறோம். எங்களுக்கு புதுசா கொரோனான்னு ஒண்ணு வராதுங்கய்யா. அதைத்தான் அவரும் சொன்னாரு, நீங்க அப்ப ரெஸ்ட்ல இருந்தீங்க. அது பெரிய வைரஸ்ங்க, அது ஒரு நாள் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால தான் 3 பூஸ்டர் ஊசி கண்டுபிடிச்சும் கூட அவங்க எல்லாம் அலையா அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே. உண்மையை சொல்லிட்டுங்களா, நிதர்சனமான உண்மையை சொல்லுங்க, சும்மா கட்டுக்கதையெல்லாம் வந்து அளக்க கூடாது. ஒரு வீட்டுல ஒரு ஆணுக்கு காய்ச்சல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சளி பிடிச்சிருக்குன்னே வச்சுக்கோங்களேன், நேரா நீங்க வீட்டுக்கு வந்து சும்மா சிவாஜி கணேசன் செயல்ல என்ன போதும், உடனே உங்க மனைவி ஓடி வந்து என்னங்க இருமலா காய்ச்சலா தலைவலியா என்ன வேணும்னு உங்களுக்கு சுக்கு மல்லி காப்பி போட்டு கொடுக்கறதுல இருந்து, உங்களுக்கு சுடுதண்ணியை போட்டு ஒத்தடம் வைக்கிறதுல இருந்து, போர்வையை இழுத்து போத்தி விடுறதுல இருந்து, 1 மணிக்கு 1 மணி அலாரம் வச்சு உங்க நெத்தியை தொட்டு பார்க்கறதுல இருந்து சேவை செய்யக்கூடிய தியாகங்கள் குடும்பத்தினுடைய மனைவி. நடுவர்களே, இதே ஒரு பெண்களுக்கு காய்ச்சல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 100 டிகிரி காய்ச்சலா இருந்தாலும் கூட ஒரு ஈடு இட்லியை ஊத்தி வச்சுட்டு ஏதாவது ஒரு சட்னியை செஞ்சு வச்சுட்டனாலும் ஹாட் பாக்ஸ்ல இட்லியை சுட்டு வச்சிருக்கேன் தங்கம், நீயும் அப்பா போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி கடமைகளை முடித்து விட்டுத்தான் அவள் ஓய்வெடுக்க செல்வாள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தியாகங்கள் தான் குடும்பத்தினுடைய
பிக் பாஸாக இருக்க முடியுமே தவிர எல்லாத்தையும் எங்க தலையில கட்டி வச்சுட்டு தலைவலி நாங்க தான் சொல்லி பொய் சொல்ற உங்களால குடும்பம் ஒரு நாளும். ஏன்னா எல்லா ஆண்களுக்கும் தெரியும் காய்ச்சலா இருந்தாலும் மாமியாரா இருந்தா 2 நாளைக்கு மேல தாங்காது அவள்கிட்ட அப்படின்னு தெரியும். நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள்வி நாயகன்ட்டே நான் கேள்வி கேட்கிறேங்க, மன்னித்துக் கொள்ளுங்கள். எனக்கு பதிலா மஞ்சுநாதன் பதில் சொல்வார். நடுவர் அவர்களே, இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, சரி, பொருள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, சரி, அந்த பொருள் நல்லா இல்ல, என்ன செய்யறது? ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த பொருள் நல்லா இல்லன்னா வாங்கின உங்க மேல தப்பா, கொடுத்த கடைக்கார மேல தப்பா? ஏமாத்தி கொடுத்துட்டான் 25 வருஷம் முன்னாடி. இதே தான் எல்லா ஆண்களும் பண்றீங்க. பொண்ணுன்னு பார்க்க போகும் பொழுது நல்ல பொண்ணா, அவன் நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா, நம்ம அப்பா அம்மாவை பிரிக்காம இருப்பாளான்னு நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா அந்த தலைப்புக்கே வேலை இல்லை. பொண்ணு பார்க்க போகும் பொழுதே பச்சி சொச்சி மிக்சரு அதுலயே பார்த்து 4 வீட்டுல பொண்ணு பார்த்து வந்திருக்காரு நம்ம தம்பி. 4 வீடு எல்லாத்தையும் பச்சி சொச்சி பலகாரம்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுவிட்டு அதுக்கப்புறம் பொண்ணை தலையாட்டிட்டு வந்தா தலையெழுத்தேன்னு நீங்க வாழ வேண்டியதுதான். நீங்கள் புத்திசாலித்தனமாக இல்லாமல் வந்து எங்களை தேர்ந்தெடுத்து எங்களால குடும்பம் நல்லால அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நடுவர்களே, நிறைவா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். ஏன் பெண்கள் தான் குடும்பத்தின் பிக் பாஸ்னு சொல்றோம் தெரியுங்களா? உங்களுக்கெல்லாம் பிறந்ததுல இருந்து மறையிற வரைக்கும் ஒரே வீடு தான். ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி நான் நிறைவு பண்றேன். எல்லாரும் 2 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு செவிகளை எனக்கு கடனாக கொடுங்க. 2 வயசுல ஒரே ஒரு சின்ன பொண்ணு துருதுருன்னு ஓடிக்கிட்டே இருந்தா. ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது தெரியாம விளையாடும் பொழுது கீழே விழுந்து முட்டியில அடிபடிச்சு ரத்தம் கொட்டுன்னு கொட்டுச்சு. வலி தாங்க முடியாம அம்மா கிட்ட சொன்னா, அம்மா கீழே விழுந்துட்டேன், எனக்கு முட்டியில அடிபட்டுச்சு, ரத்தம் வடிக்குதுன்னு சொன்னா. அந்த பெத்த தாய் கொஞ்சம் கூட மனசு இறங்காம, ஏய் பொண்ணு இதுக்கெல்லாம் அழுவாளா? உன்னைய பெத்தெடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு பெரிய வலியை தாங்கியிருக்கேன் தெரியுமா? பொம்பளை பிள்ளை இதுக்கெல்லாம் அழுவக்கூடாது, வேலையை பாருன்ட்டா. 8 வயசுல பள்ளிக்கூடத்துல முதல் மதிப்பெண் வாங்கிட்டு வேகமா கொண்டு வந்து அம்மாட்ட காமிக்கிறதுக்காக ஆர்வமா ஓடி வந்தா. நிலப்படியில தட்டி கீழே விழுந்தா கட்டவரல் நகம் தடிக்கு விழுந்து சதை பேர்ந்து ரத்தம் கொட்டுன்னு கொட்டுச்சு. அவன் மதிப்பெண்ணே மறந்துட்டா. அம்மாட்ட கதர்னா, கட்டவரல்ல நகம் பேர்ந்துருச்சு, ரத்தம் கொட்டுது, வலிக்குதுமான்னா. அந்த தாய் அப்பையும் மனசு இறங்கவே இல்லை. பொம்பளை பிள்ளை இதுக்கெல்லாம் அழுவலாமா? உன்னை பெத்தெடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு பெரிய வலியை தாங்கியிருக்கேன் தெரியுமா? பேசாம போய் உட்காருன்னா. 14 வயசாச்சு. எல்லா பெண்கள் மாதிரியும் பெரிய மனுஷியானா. வயிற்று வலி, தலைவலி, இடுப்பு வலி, காலு வலி ஒரு நாள் வந்தது. அம்மா எனக்கு இன்னைக்கு உடம்பு வலியா இருக்கு, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போடவான்னு கேட்டா. அப்பயும் அந்த பெத்த தாய் மனசு இறங்கல. இதெல்லாம் ஒரு வழியாடி? நீ மட்டும் தான் அதிசயமா பெரிய மனுஷியானியா? நாங்கெல்லாம் பெரிய மனுஷி ஆகலையா? உன்னைய பெத்தெடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு பெரிய வலியை தாங்கியிருக்கேன் தெரியுமா? பேசாம போய் ஓரமா உட்காருனா. 21 வயசாச்சு. ஒரு அழகான ஆண்மகனை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் நிறைமாத கர்ப்பிணியானா மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தாங்க. 4 மணி நேரம் ஆயும் எந்த சத்தமும் வரல, எந்த அழுகையும் வரல. ஒரு சத்தமும் இல்லாம இருந்த அந்த பெண்மணியை பார்த்து பெத்த தாய் அன்னைக்கு தான் மனசு இறங்கி அந்த நர்ஸு கிட்ட கேட்டா, சின்ன பிள்ளையிலேருந்து என் புள்ள சின்ன வலியை கூட தாங்கிக்க மாட்டா, வலிக்குது கதறுவா. இப்ப என் பிள்ளைய கொண்டு போய் ஆபரேஷன் தியேட்டர்ல சேர்த்திருக்கீங்களேமா, இப்ப எந்த சத்தமும் இல்லாம இருக்காளே, என் பிள்ளைக்கு குழந்தை பொண்ணுதான் கேட்டாங்க. கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு அழகான பேரன் பிறந்திருக்கான், மயக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை கையில கொடுக்குறேன் அப்படின்னு. குழந்தைய பிறந்துருச்சா? எப்படி என் புள்ள வலியை தாங்கிக்கிட்டான்னு கேட்டா. தயவு செய்து ஆண்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் சாப்பிட்டு குண்டாகிறாங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன் தெரியுங்களா? நிறைமாத கர்ப்பிணியை ஆபரேஷன் பண்ணும் பொழுது அந்த நிறைமாத கர்ப்பிணியை வில்லாக வளைத்து நடு முதுகுல ஊசி போடும் பொழுது ஒவ்வொரு பெண்ணும் எவ்வளவு வலியை தாங்குறான்னு தயவு செய்து புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வாரிசை கொடுத்து விட்டு அவளை அளவில்லாமல் பெருக்குகிறாள் என்று சொன்னால் தயவு செய்து அந்த பெண்களை ஏளனம் பேசாதீங்க. அந்த நர்ஸு கிட்ட கேட்டா, என் புள்ள சின்ன பிள்ளைந்து வலியை தாங்காம இருப்பாளே, நடு முதுகுல ஊசி குத்தும் போது கூட கத்தாம இருந்தான்னு சொல்றியம்மா, என் பிள்ளைய போய் பார்க்கலாமான்னு கேட்டாங்க. நேரா போய் அந்த பெத்த தாய் அது வரைக்கும் மனம் இறங்காதவ தான் மகளோட தலையை தடவிக்கிட்டே கேட்டா, என் தங்கமே, என் செல்லமே, சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு சின்ன வலியை கூட தாங்க மாட்டியே, நடுமுதுகுல வளைச்சி ஊசி குத்துனாங்களாமே, ஒரு சத்தம் கூட போடாம எப்படி தங்கம் தாங்கன்னு கேட்டப்போ அந்த பொண்ணு சொன்னாலா, சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கமா, பொம்பளை பிள்ளை இதெல்லாம் வலி கிடையாது, உன்னைய பெத்தெடுக்கும் போது எவ்வளவு பெரிய வலியை தாங்கினே, உன்னைய பெத்தெடுக்கும் போது எவ்வளவு பெரிய வலியை தாங்கினேன்னு அப்ப சொன்னம்மா, அந்த வலியை நான் இப்பொழுதுதான் உணர்ந்தேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் பொழுதுதான் ஒரு தாய் உங்களுடைய குடும்பத்திற்காக பிறந்த வீட்டிலிருந்து அத்தனை சுகங்களையும் இழந்து விட்டு பிறந்த வீட்டுக்காக நாங்கள் அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டிருப்பதனால் தான் குடும்பத்தின் பிக் பாஸாக தூண்களாக பெண்கள் தான் இருக்க முடியும் என்கின்ற காரணத்தினால் அவ்வை பிராட்டி சொன்னா, பெண் ஒருத்தி பேசுதில் பெரும்பூமி தான் அதிரும், பெண் 2 பேசுதில் நட்சத்திரங்கள் தான் ஒதிரும், பெண் 3 பேசுதில் அலைகடல் வத்தி போகும் என்று சொன்னால் நாங்கள் 3 பெண்களும் பேசிவிட்டோம். ஔவையார் சொன்னதை நினைவில் கொண்டு நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
3 தேவியர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் ஆனைமலைஸ் டொயோட்டாவில் இப்போது டெஸ்ட் டிரைவ் செய்யுங்கள்.